ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் ஒவ்வொரு நாளுங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறதை அறிந்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாய் உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. பாருங்கள், இப்போ தான் இந்த நவம்பர் மாதம் துவங்கின போல் இருக்குது. கடைசி வாரத்துக்குள்ளே வந்துட்டோம்ல. வேப்பிள்ளையில் இந்த வாரத்தினுடைய வேலை நாட்களுடைய முதல் வேலை நாள், ஒருவேளை இந்த மாதத்தின் கடைசி வாரம் எப்படி பயங்கரமான மாத கடைசின்னு சொல்லுவாங்க இல்லையா, வறட்சி, சோர்வுகள், பல விதமான கமிட்மெண்ட்ஸ். நீங்கள் போராடிட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவதற்கு உண்மையில் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 25 வசனம் கூட வாசிக்க கேட்போம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அல்லேலூயா. பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேனா. அல்லேலூயா. தேவப்பிள்ளையில விடாய்த்த ஆத்துமா, இது ஒரு பொது மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏனெனில் சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன், வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன். சோர்ந்து போயிருக்கீங்களா? வாடி போயிருக்கீங்களா? சோர்ந்து போகாதீங்க, வாடி போகாதீங்க. ஆண்டவர் புத்துயிர் அளிப்பாரா, சம்பூர்ணமடைய பண்ணுவாரா, நிரப்ப பண்ணுவாரா. எத்தனை அர்த்தங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கில வேதாத்தில் பார்த்தீங்கன்னா ஐ வில் ரெஃப்ரெஷ் த வியர்லி அன்சாட்டிஸ்ஃபைட். ஆமென். ஒருவேளை எதில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, விடாய்த்து போயிருக்கிறீங்க, அப்படின்னு காய்ந்து போயிருக்கிறீங்க, அவ்வளோதான் பிடிச்ச ட்ரை ஆயிடுச்சு, வாழ்க்கையே ட்ரை ஆயிடுச்சு, கலங்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி கர்த்தர் உங்களை சம்பூர்ணம் அடைய பண்ணி நிரம்ப பண்ணுவதற்கு எது எம்டி ஆயிடுச்சோ அதை கர்த்தர் ஃபில் பண்ணி மறுபடியும் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் உங்களை புத்துணர்ச்சி அடைத்து நீ தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் இருந்தால் இருக்குது. அன்றைக்கி எலியாவுக்கு சொன்னல, எலியா சோர்ந்து போயிட்டு உட்காந்துட்ட போது பெரிய தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவர், மழையை ஸ்டாப் பண்ணவர். ஆனால் அவருக்கு ஒரு சோறு வந்துச்சு. ஆனால் கர்த்தர் விடலை, தட்டி எழுப்பி எலியா நீ போக வேண்டிய தூரம் இருக்குது, நீ எலிஷாவை அபிஷேகம் பண்ணோம் தீர்க்கதரிசியா, எகுவை நீ ராஜாவை அபிஷேகம் பண்ணோம், இப்படியெல்லாம் சொல்லி எழுப்பினார்லவா. இன்னைக்கு உங்களையும் ஆண்ட சொல்றாரு, சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 63 சங்கீதம் 1 வசனத்தில் வாசிப்பீங்கன்னா தாவீது இப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆண்டவரே, என்ன தாகமாக இருக்கிறேன், நான் வண்ணாந்தரத்தில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, நீங்கள் என்னதை நிரப்புவீங்கன்னு. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். காலவெளியில் தெய்வ சமூகத்தை தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. நிச்சயமாக உங்கள் விடாய்த்த ஆத்மாவை கர்த்தர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி உங்களை திருப்தியாக்கி உங்களை சம்பூர்ணமடைய பண்ணி உங்களை ஆசீர்வித்து உங்களை செழிப்பாக நடத்துவார். இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் கர்த்தர் அழகாக உங்களை நடத்துவார். அவர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார், குறைகளை நிறைவாக மாற்றுவார். ஆண்டரை பற்றி கொள்ளுங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 25 அதிகாரம் 25 வசனத்தில் வாசிக்கினா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். ஆமென். தூர தேசத்தில் வர நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீர் போல இருக்குமா? இதேபோல கொஞ்சம் நான் அதை மாற்றி சொல்கிறேன். கர்த்தர் இன்றைக்கி வார்த்தை வந்திருக்கு. கர்த்தர் உங்கள் விடாய்த்த ஆத்மாவை குளிர்ந்த தண்ணீரை போல உங்களை நன்மையான காரியங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. ஆண்டவரே, தூர தேசத்தந்தோட நற்செய்தி ஆண்டவர் விடாய்த்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்குது போல. யாரெல்லாம் ஆத்மா விடாய்த்து போய் சோர்ந்து போய் வண்ணாந்திரத்தில் இருக்க போயிருக்கோ, இன்றைக்கி உங்கள் வார்த்தையை அனுப்பியிருக்கீங்கப்பா. குளிர்ந்த தண்ணீரை அனுப்பி உங்களை சம்பூர்ணம் அடையப்ப நீங்களை நிரப்பி இவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. எங்கள் கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். எங்கள் குறைவுகள் நிறைவாய் மாறட்டும். ஆசீர்வதியும் கனப்படுத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்குற இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே. ஆமென். விடாய்த்த ஆத்துமாக்கு தண்ணீர் கொடுத்துட்டார். தைரியமாக போங்க. God bless you.